பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு தேட்டரில் ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டரில் ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. இந்த 2 நாளாக அவ்வளோ பிரச்சனைண்ணா எங்களுக்கு. எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவுலில் 2 அடி அடிச்சுட்டு போங்க, வாங்கிக்கிறோம். 50 பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்ட் ஓட்டின பையன் சார். இவன் வந்து காரைக்கால்லேருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடுவோம். பேனர்ஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க, இந்த ரிலீஸ் ஆகிற டைமில் பேனர்ஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? போஸ்டர்ஸ் வந்து கிழிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் யார் கிழிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, சரிங்களா. இன்னும் நிறைய கேள்விகள் வந்தது. மாடு கூட போய் கடிச்சிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இத்தனை ஒரு 5000 10,000 போஸ்டர் ஓட்டணும்னா அந்த போஸ்டரை யார் கிழிக்கிறாங்கன்றது பார்க்குறது அந்த நேரத்தில் அது தெரில. ஒருவேளை இன்னொரு தடவை வந்து நாங்கள் போஸ்டர் ஓட்டும் போது ஒரு போஸ்டர் பக்கத்துலேயே ஒரு ஆளை போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா யார் கிழிக்கிறாங்க நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்குறாங்க, எங்ககிட்ட அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா நான் போஸ்டர் ஓட்டின பையன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த போஸ்டரோட விலை என்னங்கிறது ஒரு ப்ரொடியூசராக இருந்து பார்த்தோன்னா அந்த வழி தெரியும். அந்த போஸ்ட் கிளியும் விடிய காலையில் 2 மணிக்கு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். காலையில் 2 மணிக்கு பார்க்குறோம், விடிய காலையில் ஒரு 7 மணிக்கு பார்க்கும்போது அந்த போஸ்டர் கிழிஞ்சிருந்தால் வலிக்க தாங்க செய்யும். ஒரு கிரியேட்டராக வலிக்க தான் செய்யும். அந்த ஆதங்கத்தை வந்து என்னுடைய பிரசன்ட் மீடியா நண்பர்கள் முன்னாடி பகிர்ந்துக்கிறதுல எனக்கு தப்பாக தெரியல. மக்களோட முழு சப்போர்ட்டோட தேட்டர் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் இப்போ பேனர் இருக்குது, போஸ்டர்ஸ் ஓட்டுறோம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முந்தல் நாள் வந்து பல டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சில திரையரங்குகள் வந்து புக்கிங் ஓப்பன் ஆச்சு. புக்கிங் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஷோஸ் இல்லை. அதாவது மக்களே டேரெக்டாக ஃபோன் பண்ணாங்க. என்னென்னா ஆனால் தேட்டரில் படம் போட்டிருந்தாங்க, திடீர்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் வரும்பொழுது ஒரு கிரியேட்டராக என் இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா நம்ம படம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கம், ஒரே ஒரு நோக்கம் தான். அதை தாண்டி ஒன்றும் இருக்க போகிறது இல்லை இல்லையா. நம்ம படத்தை மக்கள் பார்க்கணும், அவ்வளோதான் எனக்கு ஒரு சின்ன ஆசையாக இருக்கும். அந்த ஆசை அங்கே இடத்துல வந்து நடக்கலைன்னும் போது அந்த இடத்துல நான் எமோட் ஆகிறது எனக்கு தப்பாக தெரியல. நான் பேசுனது எனக்கு தப்பாகவே தெரியல. ஒரு தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக அங்கே பேனர் வைக்க விட மாட்டாங்க தான். ஸோ அந்த படம் அங்கே ஓடல, நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்ற கொஸ்டின் வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது அது நியாயமானது தான். ஏங்க நீங்கள் படம் போடுறேன்னு சொல்லிட்டு போடலங்கிறது எங்கள் பக்கம் பார்க்கும்போது அது நியாயமான கொஸ்டின் தான். கேள்வி கேட்டது நான், அதுக்கு அங்கேருந்து எனக்கு எங்கேருந்து பதில் வரணுமோ அங்கேருந்து பதில் வந்துச்சு.